அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அரசாங்கம் அவங்க பாகிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியா இந்த ரெண்டு நாடுகளையும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குல்ல, இதில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறிப்பாக அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றம் இந்தியாவுக்கு நல்ல செய்தியாக இருக்கானா நிச்சயமா இல்லை, ஆனால் பாகிஸ்தானுக்கு நல்ல செய்தியாக இருக்கானா இருக்கு. அதுதான் ஏன் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நீடிக்குது. குறிப்பாக ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொல்லும் போது இதுக்கு வெவ்வேறு காரணங்களை அடுக்கிறாங்க. அதில் ஈரான் ஒரு காரணம், பலுஜிஸ்தான் ஒரு காரணம், இந்தியாவை கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம், சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காரணம் சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அறம்னு ஒன்று இருக்குல்ல, குறிப்பாக பாகிஸ்தான் எந்த மாதிரியான ஒரு நாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஊர் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரியான காரியங்களை இறங்குது அப்படின்னு என்ன காரியம்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனிர் அந்த நபரை வெள்ளை மாளிகைக்கு கூப்பிட்டு விருந்து அளிக்க வேண்டிய அந்த தேவை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அமெரிக்க அரசாங்கத்திற்கு கிடையாது. ஆனால் அதை அமெரிக்க அரசாங்கம் செய்தது. குறிப்பாக இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை அவங்க செஞ்சாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபர் சித்து இவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமாக தான் போயிருக்கிறாரு. அங்கே போய் ஹை லெவலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த செக்யூரிட்டி சம்பந்தமான நபர் எல்லாரையுமே பார்த்து இவர் நபர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இது சம்பந்தமாக பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அண்ட் ஹை லெவல் மிலிட்ரி ரிலேஷன் இன் ஃபியூச்சர், அதாவது பாதுகாப்பு ரீதியாக பேசணும். அதுக்கப்புறம் வரும் காலத்தில் இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வை இன்னும் ஆழப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த பயணம் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது அப்படின்ட்டு பேசியிருக்கிறார். அதுவும் இவர் போய் பார்த்து பேசிய நபர்கள் எல்லாமே நார்மலான அதிகாரிகள்லாம் கிடையாது. ரொம்ப ஹை லெவலில் அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்பு கட்டமைப்பில் ஈவன் டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் பாகிஸ்தானுடைய இந்த ஏர்ஃபோர்ஸ் தளபதி பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வெள்ளை மாளிகை அரசாங்கம் சமீபத்தில் செஞ்ச ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட்டு இந்த அசிம் முனிரை கூப்பிட்டு அவங்க விருந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த நபர் ஏன் தொடர்ச்சியாக இது அமெரிக்க அரசாங்கம் செய்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய நடைமுறை, அமெரிக்காவுடைய ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படிங்கிறது இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மாறி இருக்கு. இப்போ பாருங்க, இவங்க எந்த மாதிரியான ஒரு நாடை எங்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பாகிஸ்தான் அப்படிங்கிறது எந்த மாதிரியான நாடு நமக்கு தெரியும். அதில் ஒரே ஒரு சாம்பிளை மட்டும் இப்போ பார்ப்போம். ஒரு வெளிநாட்டு ஒரு யூடியூபர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒசாமா பின் லாடன் சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும், அதுக்காக அவர் நிறைய தரவுகளை சேகரிக்கிறார். அவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெஷாவர் போகிறார். பெஷாவரில் தான் அல்கொய்தா பிறந்த இடம்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நபர் பெஷாவருக்கு போகிறார். பெஷாவர் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு நகரம் பெஷாவர். ஸோ பெஷாவருக்கு போகிறார். பெஷாவருக்கு போய் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெஷாவர்லேருந்து அவுட்ஸ்கர்ட்டுக்கு போகிறார். இப்போ சென்னைனா சப்பர்பன் இருக்கு இல்லையா, இப்போ தாம்பரம் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த மாதிரி பெஷாவர்லேருந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்டுக்கு போகிறார். அங்கே போய் அங்கே வெளிப்படையாக நடக்கக்கூடிய இந்த பிளாக் மார்க்கெட், குறிப்பாக வெப்பன் அதுக்கப்புறம் ட்ரக், இது ரெண்டு சம்பந்தமாக நடக்கக்கூடிய பிளாக் மார்க்கெட்டை இவர் வீடியோகிராஃப் பண்ணுறாரு, அதை அப்படியே வெளியிடுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் அந்த ஃபுட்டேஜில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அவர் போகிறாரு, ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு லேத்து பட்டறை மாதிரியான ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு அவர் போகிறாரு. அங்கே ஒரு 13 வயசில் ஒரு பையன் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அந்த பையன் என்ன வேலை செய்கிறான் அப்படின்னா, துப்பாக்கியை தயாரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கான். துப்பாக்கியை ஃபஸ்ட்டு அதோடைய மாடல் அப்படிங்கிறது அலுமினியத்துலேருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அச்சு உள்ளிட்ட அந்த டையிங் சொல்லக்கூடிய, கேஸ்டிங் அண்ட் டையிங் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி அது நகரும். அதில் அந்த பையன் இந்த துப்பாக்கியோடைய இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமை டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை மிஷின் ஒர்க் பண்ணுறதுல அந்த பையன் ஈடுபட்டுருக்கான். சைல்டு லேபர் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் சர்வதேச நாடுகளும் சரி, ஐநா உள்ளிட்ட அமைப்புகளும் சரி,
எந்த அளவுக்கு கடுமையான ஒரு ரெகுலேஷன்ஸை எல்லா நாடுகளுக்கும் விதித்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதாவது குழந்தைகளை வேலை செய்ய வைக்கிறதே வந்து தப்பு நிறுவனங்களில், அதுவும் குறிப்பாக இண்டஸ்ட்ரியில். ஆனால் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெஷாவரில், அதுவும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு பிளாக் மார்க்கெட்டில் ஆயுத உற்பத்திக்கு ஒரு சின்ன பையனை வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வெறும் அந்த ஒரு பையன் கிடையாது, கிட்டத்தட்ட இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த மாதிரி இந்த பிளாக் மார்க்கெட்டில் இல்லீகலாக தயாரிக்கக்கூடிய இந்த விஷயங்களை உற்பத்தி செய்கிறதுக்காக பெஷாவரில் வந்து பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையான குற்றச்சாட்டாக இருக்குது. குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, அதுக்கான ஆதாரத்தை இந்த ஃபாரின் ஜேர்னலிஸ்ட் வந்து அவருடைய வீலாகில் வந்து வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய போதைப்பொருள், அந்த போதைப் பொருளை ஓப்பன் மார்க்கெட்டில், அது வந்து கொக்கைன்லேருந்து கஞ்சாலேருந்து உள்ளிட்ட எல்லா பொருட்களையுமே ஓப்பனில் போட்டு விற்பனை செய்யக்கூடிய அந்த விஷயமும் வந்து அங்கே வந்து நடக்குது அப்படிங்கிறத அதையும் வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இது எல்லாமே எதை காட்டுது? மிக குறிப்பாக இதே பெஷாவரில் தான் கடந்த காலங்களில் பள்ளியில் தாக்குதல் நடந்தது. கிட்டத்தட்ட 84 குழந்தைகள் வந்து அதில் வந்து கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கம், குறிப்பாக வந்து பாகிஸ்தானில் இப்போ இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அவர் வெளியிட்ட அந்த ஃபுட்டேஜில் இன்னொரு அன்யூஷுவலான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாக், அது வந்து ஒரு ஆயுதம், அதுக்கப்புறம் ட்ரக், இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மார்க்கெட். அது அந்த மார்க்கெட்டில் அமெரிக்காவுடைய இராணுவம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் அந்த மார்க்கெட்டில் இருக்குது. மிக குறிப்பாக அவங்க மேலே யூஸ் பண்ணுற அந்த ஜாக்கெட்டு, அப்புறம் வந்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த மார்க்கெட்டில் வந்து சேலுக்கு வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாடல் துப்பாக்கி சொன்னாலும் சரி, அந்த மாடல் துப்பாக்கி, அந்த மாடலு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃப் மட்டும் காமிச்சா போதும், அதை அப்படியே வந்து எங்கள் ஆளுங்க பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் இந்தியா, இதையும் வந்து அதிலே வந்து பொறிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அது வந்து யார் செஞ்சா அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி இது அந்த நாட்டுடைய துப்பாக்கியே மாதிரியே தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த நபர் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் இந்த மார்க்கெட்டில் எப்படி வந்தது, அதே மாதிரி அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் இந்த மார்க்கெட்டில் எப்படி வந்தது? சிஐஏன்னு ஒரு பெரிய ஒரு உளவு அமைப்பு இருக்குது. நாங்கள் தான் எல்லாத்த விட டாப்புன்னு வந்து சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய அரசாங்கம் ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெஷாவர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பிளாக் மார்க்கெட்டில் அமெரிக்கா இராணுவத்துக்கு சொந்தமான விஷயங்கள் அங்கே வந்து பிளாக் மார்க்கெட்டில் எப்படா கிடைக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணுமா கூடாதா? ஆனால் அந்த ஃபாரின் ஜேர்னலிஸ்ட் அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவருக்கும் வந்து ஷாக்கு தான், இதெல்லாம் எப்படி இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதை நம்பி ஒருவர் இல்லை, 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இதை நம்பியே இருக்குது. இந்த பிளாக் மார்க்கெட், அப்புறம் வந்து இந்த ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்வது, ஆயுதங்களை வாங்குவது உள்ளிட்ட விஷயங்களில் இவங்க அப்படியே ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து கடத்தி வரப்பட்ட போதைப் பொருள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆயுதங்கள், அதுவும் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள். ஸோ இந்த அமெரிக்காவுடைய அரசாங்கம் என்ன ஜியோ பொலிட்டிக்கலாக என்ன கால்குலேஷனை வேணால் போட்டு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை தனக்குள்ளே வச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நாம் வந்து யாரை நம்ம பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு அறிவு அப்படிங்கிறது இருக்கணுமா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தில் கூட ஒரு சின்ன தெளிவு கூட இல்லாமல் இந்த நபர்கள் செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை நீங்கள் வந்து ஆயுதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது. அந்த அரசாங்கத்துக்கு கூட நீங்கள் வந்து டீலிங் போடுறீங்க. அந்த அரசாங்கத்துடைய ஏர்ஃபோர்ஸ் அதிகாரியை கூப்பிட்டு வச்சு நீங்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னா, அப்போது உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான் அடுத்து அது நகருமே. இன்னைக்கு சைனா வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும், இன்னைக்கு நம்ம இந்தியாவை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், அதே மாதிரி பலூச்சிஸ்தான் நமக்கு தேவை, இங்கேருந்து ஈரானில் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதே காரியத்தை தான் 1978 இதே அமெரிக்க அரசாங்கம் செய்தது. ரஷ்யா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த அந்த நேரத்தில் இந்த அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபண்டு, அதுக்கப்புறம் ஆயுதங்களை வந்து கொடுத்து அங்கே வந்து முஜாகுதீன்களை வந்து உருவாக்குனாங்க. இப்போ அது வந்து பாகிஸ்தானில், குறிப்பாக அந்த பெஷாவரில் எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமா அங்கே மாறி இருக்கு அப்படிங்கிறத அந்த ஜேர்னலிஸ்டோடைய அவர் எடுத்த அந்த வீடியோகிராஃப்லேருந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போது இந்த மாதிரியான ஒரு நாடை அமெரிக்கா ஊக்குவிக்கிறது அப்படின்னா, இது உண்மையிலேயே அமெரிக்கர்கள் விரும்புவாங்களா இந்த மாதிரியான ஒரு அரசை ஊக்குவிக்கிறத? இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த போர் நடந்தப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நேரடியாக போரில் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கக்கூடிய அமெரிக்கர்களே வெள்ளை மாளிகை அரசாங்கத்திற்கு எதிராக அங்கே போராட்டம் நடத்தினாங்க.
அப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை செய்து வருது அப்படின்னா அது மிக நிச்சயமாக நல்லது கிடையாது. அது அமெரிக்காவுக்கே நல்லது கிடையாது. அமெரிக்கா நமக்கு பின்னாடி இருக்குது, நாம் வந்து இந்தியா கிட்டலாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தானும் இதிலிருந்து தப்ப முடியாது. ஏன்னா ஒரு முறையும் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். குறிப்பாக இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் நாங்கள் வந்து யாருக்குமே வந்து பணிய மாட்டோம், அதாவது சரணடைவது எங்களுடைய டிக்ஷனரியிலே இல்லை அப்படிங்கிறாரு அந்த பிலவெல் பூட்டோ. அதாவது சரணடைகிறது பாகிஸ்தானுடைய டிக்ஷனரியிலே இல்லையா. அப்போ 1971 வந்து பங்களாதேஷில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரைஃபிள்ஸை வந்து கீழே போட்டுட்டு முட்டி போட்டு சரணடைஞ்சிங்களே இந்திய ஆர்மிக்கிட்ட, அது என்ன? அது உங்கள் டிக்ஷனரியில் இல்லையா? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடைய அணுகுமுறை மிக நிச்சயமாக சரியான பாதையில் இல்லை. இந்தியா தன்னுடைய பாதையில் சரியாக போய் கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த பாகிஸ்தானை கட்டுக்குள் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸான ஒரு கேம்பிளிங்கை வந்து இப்போ அமெரிக்கா வந்து விளையாட தொடங்கியிருக்கு. இந்த விளையாட்டு வினையாகும், அது அமெரிக்காவுக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம இதை விளையாடி பார்ப்போம் அப்படின்னு விளையாடுறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி அமெரிக்கா சூடுபட்ட இடங்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அடுத்த சூடு இங்கே தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.